பைரவா. அமைதி. அமைதி அப்படிங்கிற ஒரு சொல்லே ஒரு தாரக மந்திரம்தான். அமைதியாக இரு, சத்தம் வேண்டாம். அமைதியாக விட்டுட்டோம்னாவே ஒரு செயலாக இருக்கட்டும், நம்மளோட எண்ணங்களாக இருக்கட்டும், இயல்பாகவே அது நடந்துடும். இயல்புங்கிறது என்ன? தானாக நடக்கக்கூடியதை இயல்புன்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருமே அமைதியாக விடுறோமா, அமைதியாக இருக்கிறோமா? ஒரு இடத்துக்கு போனால் கூட சத்த வேண்டான்னு சொல்லுவாங்க, அமைதி காக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோவிலுக்கு போனோம்னா ஒரு 4 பேர் போகிறோம் அப்படின்னா 4 பேர் நம்ம அமைதியாக பிரார்த்தனை பண்ணுறோமா? அந்த பிரார்த்தனைக்கு முன்னாடி எத்தனை ஒரு போர்க்களம் பண்ணுறோம், சலசலன்னு சவுண்டு, சத்தம். அமைதிங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துறது தான் அமைதி. மனதுக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது அமைதி. அமைதியாக விட்டு பாருங்க, எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் மன அமைதியோடு நம்ம செயல்படுறோம்? எத்தனை பேர் நம்ம அமைதியோடு நம்ம இயங்குறோம்? உங்களுடைய அமைதி தான் மிகப்பெரிய ஒரு மனிதனை வெற்றியாளராக மாற்றும். அமைதி காத்து பாருங்க. ஏன் இத்தனை டைம் அமைதி அமைதின்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய மூளை ஃப்ரீயாக அமைதியை விட்டு பாருங்கள். உங்களுடைய எண்ணத்தை அமைதியை விட்டு பாருங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அமைதியாக போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துடும். நம்மளுடைய எண்ணங்கள் தான் அமைதி காக்கணுங்கிற உந்துதலை உருவாக்கும். நம்ம அந்த எண்ணத்தை எங்கே நம்ம பேசணும், ஒரு ஸ்டேஜில் போய் மைக்கு பிடிச்சி பேச வேண்டிய இடத்துல பேசணும். அந்த இடத்துக்கு நம்ம அமைதி காத்துடக்கூடாது. ஒருத்தர் ஆப்போசிட்டில் பேசுகிறாங்கன்னா நம்ம அமைதியாக காதில் வாங்கணும். இதெல்லாம் தான் அமைதி. உங்களுடைய எண்ணத்தை சரிவர நேர்கோட்டில் போகணும்னா ஃபஸ்ட்டு அமைதி காத்து பழகுங்க. அப்சர்வ்னு சொல்கிறோம், ஈர்ப்புன்னு சொல்கிறோம், ஈர்க்கணும்னு சொல்கிறோம். அப்போ தான் அமைதி உங்கள் மனதில் எடுத்துக்க முடியும். அப்போ தான் அது செயல்படுத்த முடியும். இவ்வளோதான், அமைதிக்கு தான் இவ்வளோ விஷயம் பேசிகிட்டு இருக்கேன். யாருக்கும் யாரும் மனநிலையை ஒரு நிலையாக வச்சுக்கிறது இல்லை, அமைதியை நம்ம மனதில் எடுத்துக்கிறது இல்லை. உங்கள் மனமே அமைதியோடு செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயம். ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ண பைரவாய் நமக.